நெருப்பாய் இறங்கி வர அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வர அபிஷேகம் தந்து வழி நடத்து. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் உன் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் உன் சித்தம் செய்திட எங்களை நிரப்பு ஆவியினாலே, எங்களை நிரப்பு ஆவியினாலே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வர அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வர அபிஷேகம் தந்து வழி நடத்து. இறந்த நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய்
அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலன் மேலே இறங்கி வந்தீரே. அப்போஸ்தலன் மேலே ஆண்டவரே இறங்கிறீரே அக்கினிமயமான நாவுகளால. ஆண்டவரே எனக்கு அப்போஸ்தலரை நிரப்பினது போல கர்த்தாவே இந்த கால நேரத்தை ஆண்டவரே உம்முடைய அக்கினியால் உம்முடைய அபிஷேகத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சபை முழுவதும் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே இந்த கால நேரத்தை அக்கினிமயமான நாவுகளால ஆண்டவரே எனக்கு அப்போஸ்தலன் மேலே இறங்கின உம்முடைய
அநேக ஆண்டவரே இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வர, உம்முடைய வெளிச்சத்துக்குள்ளாக நடத்த, உம்முடைய வெளிச்சத்துக்குள்ளாக ஆண்டவரே அழைத்து கொண்டு வருவதற்கு, ஆண்டவரே உம்முடைய வெளிச்சங்களை இழுப்பதற்கு ஆண்டவரே கால நேரத்தில் உம்முடைய ஆவியை ஆண்டவரே எங்கள் மேல கர்த்தரீங்க வைக்க வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். உங்க ஆவியை கர்த்தர் எங்க மேல வச்சிருங்கப்பா, உங்க ஆவியை எங்க மேல வச்சிருங்கப்பா, மேல இந்த அபிஷேகத்தை எங்க மேல வச்சிருங்கப்பா, உங்க கிருபையை கர்த்தர் எங்க மேல வச்சிருங்க. ஆண்டவரே உங்க ஆவியை ஆண்டவரே எங்களுக்குள்ள கர்த்தரீர் வைப்பீராக. ஆண்டவரே உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ள வைங்கப்பா. இந்த கால நேரத்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர் மேல ஆண்டவரே உங்க ஆவியை வச்சிருங்க. ஆண்டவரே உம்முடைய ஆவியை வச்சிருங்க சாமி. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தில் உம்முடைய ஆவி உச்சப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆவி இறங்க வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியினால கர்த்தர் நீர் எங்களை அபிஷேகிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய ஆவியினால கர்த்தர் எங்களை அக்னியாய் மாற்ற வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளை ஆண்டவரே இந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மாற்றிட வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்க ஆவியை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவர் மேலேயே வைங்க. ஆண்டவரே உங்க ஆவி எங்கள் ஒவ்வொருவர் மேல வச்சிருங்கப்பா. ஆண்டவரே உங்க ஆவி எங்கள் ஒவ்வொருவர் மேல வைத்திருங்க. ஆண்டவரே உங்க ஆவியை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே உங்க ஆவியை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே உங்க அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே உங்க கிருபையை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே உங்க ஆவியை கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவர் மேல இந்த கால நேரத்தில் ஆண்டவரே நீர் வைக்க வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேல ஆண்டவரே உங்க ஆவியை கர்த்தர் நீர் வைப்பீராக. ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆண்டவரே உம்முடைய ஆவியை கர்த்தாவே இந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவர் மேல ஆண்டவரே தனித்தனியா கர்த்தாவே நீர் வைக்க வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேல ஆண்டவரே உம்முடைய ஆவி இறங்குவதாக. ஆண்டவரே உம்முடைய ஆவியினால ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் அபிஷேகிக்க வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அபிஷேகிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கால நேரத்தில் உம்முடைய ஆவியை எங்கள் மேல வைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியை பெற்று ஆண்டவரே நீர் கொண்டு வர கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகமா கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி குற்றங்களை எரித்து விட. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே எலியா ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்தபோது, உம்மை நோக்கி ஜெபித்த போது அந்த இடத்துல ஆண்டவரே நீர் எப்படிப்பட்ட அக்கினியை அபிஷேகத்தை கர்த்தர் இறங்கி வந்தீரோ, எப்படிப்பட்ட அக்கினியா இறங்கி வந்தீரோ அந்த கால நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்தில் கர்த்தாவே அன்றைக்கு எலியாவின் ஜெபத்திற்கு நீர் பதிலளித்த அக்கினி, ஆண்டவரே அந்த எலியாவின் ஜெபத்திற்கு பதிலளித்த ஆண்டவரே உம்முடைய அக்கினியால ஆண்டவரே இந்த கால நேரத்தில் எங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தாவே நீர் பதிலளித்த உம்முடைய அக்கினியால கர்த்தர் இந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் நிரப்ப வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த எலியாவின் ஜெபத்திற்கு ஆண்டவரே பதிலளித்த போது ஆண்டவரே வந்த உம்முடைய அக்கினி ஆண்டவரே அந்த எலியாவின் மேலே ஆண்டவரே இருந்த ஆண்டவரே உம்முடைய அக்கினியை அபிஷேகத்தையும் கர்த்தர் இந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவர் மேல கர்த்தர் வைக்க வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
எகிப்து தேசத்துக்கு கொட்டிச் சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கொட்டிச் சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்த, எங்களை நிரப்பி பயன்படுத்த, எங்களை நிரப்பி பயன்படுத்த, எங்களை நிரப்பி பயன்படுத்த, எங்களை நிரப்பி பயன்படுத்த. ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, நீங்க முச்செடியில் நடுவில் ஆண்டவரே தோன்றின ஆண்டவரே உம்முடைய அக்கினி, ஆண்டவரே நீ மோசேக்கு ஆண்டவரே மேல வைத்த ஆண்டவரே உம்முடைய அக்கினி இந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவர் மேல வைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நம்பி அபிஷேகத்தை வைத்து எங்களை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு மோசேயின் ஆண்டவரே வெளிப்படுத்தின ஆண்டவரே உம்முடைய அக்கினி, ஆண்டவரே இந்த முச்செடியில் நடுவில் ஆண்டவரே தோன்றின உம்முடைய அக்கினி, ஆண்டவரே நீங்க முச்செடியின் மத்தியில முச்செடியின் நடுவில் தோன்றிய உம்முடைய அக்கினி, ஆண்டவரே இந்த கால நேரத்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தர் மத்தியிலும் கர்த்தாவே நீர் வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருத்தர் மத்தியில வைக்க ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆவியான நிரப்பி எங்களை பயன்படுத்துங்க. அன்றைக்கு மோசேயை பயன்படுத்தினீரே ஆண்டவரே, அன்றைக்கு மோசேயை ஆண்டவரே பயன்படுத்தினீரே ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவரே உம்மால பயன்படக்கூடிய ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உம்மால பயன்படுவதற்கு ஆண்டவரே ஏற்ற அந்த கிருபை ஆண்டவரே உம்மால பயன்படுவதற்கு ஆண்டவரே ஒரு அக்கினி ஆண்டவரே இந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே நீர் வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு மோசேயை ஆண்டவரே அத்தனை பேர் மத்தியில பயன்படுத்தினீரே ஆண்டவரே, அதற்கு நீர் எப்படிப்பட்ட அபிஷேகத்தை மோசேயின் மேல வைத்தீரோ ஆண்டவரே, ஜனங்கள் மத்தியில பயன்படுவதற்கு ஆண்டவரே அவரை பயன்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை அக்கினி கிருபையோ மோசே மேல வைத்தீங்களோ அதே அபிஷேகம் அதே கிருபை ஆண்டவரே அதை விட அதிகமா ஆண்டவரே இந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மால பயன்படுத்துவதற்கு நீர் எங்களை பயன்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட அபிஷேகம் வேண்டுமோ, எப்படிப்பட்ட கிருபை வேண்டுமோ, எப்படிப்பட்ட வல்லமை வேண்டுமோ, எப்படிப்பட்ட வரம் வேண்டுமோ, எப்படிப்பட்ட அபிஷேகங்கள் வேண்டுமோ அதை கர்த்தர் இந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தாவே நீர் வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே தனித்தனியா கர்த்தரையே வைங்க. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுவதற்கு ஏற்ற ஒரு அபிஷேகத்தை அக்கினியை அன்றைக்கு மோசே மேல ஆண்டவரே எப்படிப்பட்ட அபிஷேகத்தை வைத்தீங்களோ அன்றைக்கு மோசே மேல அந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஆண்டவரே எழுத்துல அவரை பயன்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட அபிஷேகத்தை வைத்தீரோ ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை இந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு மோசே பெற்றுக்கொண்ட அபிஷேகம், அன்றைக்கு மோசே பெற்றுக்கொண்ட கிருபை, அன்றைக்கு மோசே பெற்றுக்கொண்ட வல்லமை, அன்றைக்கு மோசே பெற்றுக்கொண்ட ஆண்டவரே அக்கினியை இந்த கால நேரத்தில் எங்கள் சபையின் நடுவில் ஆண்டவரே இந்த நாள்ல இந்த நேரத்தில் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் 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 மோசேயின் மேல வைத்த அந்த பயன்படக்கூடிய அபிஷேகம் ஆண்டவரே, மோசேயை பயன்படுத்துவதற்கு நீர் வைத்த அபிஷேகம், மோசேயை பயன்படுத்துவதற்கு நீர் வைத்த கிருபை, மோசேயை பயன்படுத்துவதற்கு நீர் அவர் மேல வைத்த வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கால நேரத்தில் நீர் வைத்து நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேல வைங்க, மோசே மேல வைத்த வல்லமையை ஒவ்வொருவர் மேல வைங்க, மோசே மேல வைத்த அக்கினியை ஒவ்வொருவர் மேல வைங்க. ஆண்டவரே, எனக்கு முச்செடி நடுவில் தோன்றி ஆண்டவரே அவரை அபிஷேகத்திலே ஆண்டவரே எங்கள் மத்தியில கர்த்தரே தோன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அபிஷேகிப்பீராக, எங்கள் மத்தியில தோன்றுவீராக, எங்கள் மத்தியில தோன்றுவீராக, எங்கள் மத்தியில தோன்றுவீராக. ஆண்டவரே, அன்றைக்கு அவர் முன்னாடி தோன்றுவீரா, எங்க மத்தியில தோன்றுங்கப்பா. ஆண்டவரே, எங்க மத்தியில தோன்றுவீராக, எங்க மத்தியில தோன்றுவீராக, எங்க மத்தியில தோன்றுவீராக. எங்களை பயன்படுத்த, எங்களை அபிஷேகிக்க, எங்களை வல்லமையாய் மாற்ற, எங்களை வரவல்லவர்களாய் மாற்ற, எங்களை உமக்காய் பயன்படுத்த எங்கள் மத்தியில கர்த்தாவே நீர் தோன்றுவீராக. ஆண்டவரே, எங்கள் மத்தியில கர்த்தரே தோன்றி ஆண்டவரே அன்றைக்கு மோசேயின் மேல வைத்த ஆண்டவரே அந்த அபிஷேகத்தையும் கிருபையையும் வல்லமையையும் வரங்களையும் ஆண்டவரே உம்மால பயன்படுவதற்கு நீர் எங்களை பயன்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட அபிஷேகம், எப்படிப்பட்ட கிருபை, எப்படிப்பட்ட வல்லமை அன்றைக்கு மோசே மேல கர்த்தரே வைத்தீரோ அந்த அபிஷேகத்தையும் கிருபையும் வல்லமையும் வரங்களையும் இந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தரே வைத்து எங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாபா, நிரப்பி பயன்படுத்தோ அக்கினி நெருப்பால் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தோ அக்கினி நெருப்பால் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தோம். இன்னைக்கு இந்த அபிஷேகம் அப்படின்றத
ஒரு விதமாக மாற்றி சொல்லணும்னா, எல்லாருக்கும் கிடைக்கிறத நான் உனக்கும் கிடைக்க பண்ணுவேன். எல்லாருக்கும் கிடைக்கிறதை நான் உனக்கும் கிடைக்க பண்ணுவேன். அந்த காலையில் கர்த்தர் என்னுடைய சிந்தையில் உணர்த்தின ஒரு வார்த்தையை நடுவில் சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். எல்லாருக்கும் கிடைக்கிறதை உனக்கும் நான் கிடைக்க பண்ணுவேன். அப்போ எல்லாருக்கும் கிடைக்கிறது நமக்கு ஒரு வேளை கிடைக்காம இருக்கலாம். அது அபிஷேகத்துக்கும் பொருந்தும், ஆசீர்வாதத்துக்கும் பொருந்தும். அது அபிஷேகத்துக்கும் பொருந்தும், அது ஆசீர்வாதத்துக்கும் பொருந்தும். எல்லாருக்கும் கிடைக்கிறது நமக்கு என்ன செய்யணும்? கிடைக்கணும். எல்லாருக்கும் கிடைக்கிறது நமக்கு கிடைக்கணும். அப்படி எல்லாருக்கும் கிடைக்கிறது நமக்கு கிடைக்கணும்னா இன்றைக்கி நம்ம என்ன செய்யணுன்ற ஒரு சின்ன காரியத்தை மட்டும் நடுவில் சொல்லி நான் ஜெபிப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பணும்னா, அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்பணும்னா 13வது வசனத்திலேருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கணும். 13வது வசனத்திலேருந்து அப்போஸ்தலர் 8:13 வாசிக்கலாம். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிரிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவரும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாற்றம் பெற்றவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்திரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வனத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுள். அப்போது அங்கே சமாரியாவில் இருக்கிற எல்லார் மேலும் கைகளை வச்சாங்க. எல்லாரும் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் மட்டும் பெறலை. அவன் தான் யார்? சீமோன். அப்போ எல்லாருக்கும் கிடைக்கிறது நமக்கு என்ன செய்யணும்? எல்லாருக்கும் கிடைக்கிறது நமக்கு என்ன செய்யணும்? கிடைக்கணும். அது அபிஷேகம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் ஆசீர்வாதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது அபிஷேகம்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, அது ஆசீர்வாதம் எடுத்துக்கொண்டாலும் சரி. அப்போ இந்த காலையில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது என்ன? எல்லாருக்கும் கிடைக்கிறதை உனக்கு என்ன செய்வேன்? கிடைக்குவேன். நேற்றுக்கு முன்னே சொன்னது உனக்கு குறித்ததை நான் உனக்கு தருவேன். நேற்றுக்கு சொன்னது உனக்கு குறித்த பாதிப்பை நான் தடுக்குவேன். நேற்று முன்னாடி சொன்னது என்ன? உனக்கு குறித்ததை நான் உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு தருவேன். உனக்காக நான் குறித்ததை உனக்கு நான் தருவேன். நேற்றுக்கு சொன்னது என்ன? உனக்கு குறித்த பாதிப்பை நான் என்ன செஞ்சிருவேன்? தடுத்துருவேன். இது ரெண்டுமே நமக்காக குறிக்கப்பட்டது. இது ரெண்டும்
அது ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஆபத்தாக இருந்தாலும் நமக்காக அது குறிக்கப்பட்டது. ஒன்று கொடுக்கிறாரு, மற்றொன்று தடுக்கிறார் அப்படின்னு கடந்த 2 நாட்களாக நம்ம கவனித்தோம். இன்றைக்கி சொல்கிறது என்ன? எல்லாருக்கும் கிடைக்கிறது உனக்கும் என்ன செய்யணும்? கிடைக்கணும். எல்லாருக்கும் நான் கொடுக்கறத உனக்கும் நான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதாவது உனக்கு ஸ்பெஷலாக கொடுக்கறது வேறு, அதையும் கொடுக்குறார். ஸ்பெஷலாக கொடுக்குறதையும் நமக்கு கொடுக்குறார். அப்போ நேற்று முன்னாடி நான் சொன்னது என்ன? உனக்குன்று குறித்து வச்சிருக்கிறத உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னா அது உனக்கு தான். அது வேறு யாருக்கும் அது மற்றவனுக்கு குறித்ததல்ல. அது யாருக்கு குறித்தது? உனக்கு குறித்ததை நான் உனக்கு என்ன செய்வேன்? உனக்கே நான் தருவேன் அப்படின்னு 3 பேர் உங்களுக்கு காட்டி நான் ஜெபித்தோம். நேற்றுக்கு அதே போல் 3 பேரை காட்டுவதற்கு வாய்ப்பு இருந்தால் நான் 2 பேரை மட்டும்தான் சொல்லி நம்ம ஜெபித்தோம். எனக்கு பாதிப்பு, உனக்கு குறித்த பாதிப்பை நான் என்ன செய்வேன்? நான் உனக்கு குறித்த பாதிப்பை நான் என்ன செய்வேன்? தடுக்குவேன்னு சொல்லி. அப்போது 2மே என்ன ஸ்பெஷல், நமக்காக வச்சிருக்கிற ஸ்பெஷல். ஆசீர்வாதமும் ஸ்பெஷல் தான், ஆபத்தும் ஸ்பெஷல் தான். ஆசீர்வாதமும் ஸ்பெஷல் தான், ஆபத்தும் ஸ்பெஷல் தான். சரியா? ஸ்பெஷலான ஆபத்து வரனாலும் எப்படி இருக்குமோ அப்படி ஸ்பெஷலாக ஆசீர்வதிக்கப்படினாலும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். ஸோ இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு கொடுக்கறது மட்டும் இல்லை, நான் எல்லாருக்கும் கொடுக்கறது. யாருக்கும் கொடுக்கணும்? எல்லாருக்கும் கொடுக்கறது உனக்கும் கொடுத்தா தான் வரைய ஸ்பெஷல். எல்லாருக்கும் கிடைக்கிறது எனக்கும் கிடைக்கணும், பட் எனக்கு மட்டும் ஸ்பெஷலாகவும் கிடைக்கணும். எல்லாருக்கும் கிடைக்கிறது எனக்கு கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைக்கணும். அதான் ஸ்பெஷல் இல்லையா? இப்போ ஒன்று எல்லாருக்குமே கிடைக்கிறது எனக்கு கிடைக்கல அப்படின்னாலும் ஐ ஆம் நாட் எ ஸ்பெஷல். நான் ஒரு ஸ்பெஷலாக இருக்க முடியாது. ரெண்டாவது என்ன? எல்லாருக்கும் கிடைக்கிறது எனக்கு மட்டும், அது மட்டும் தான் கிடைக்கிறதுனாலும் ஸ்பெஷலாக இருக்க முடியாது. அப்போ தேவன் என்ன விரும்புகிறார்? எல்லாருக்கும் கிடைக்கிறதும் கிடைக்கணும், உனக்கு ஸ்பெஷலாக என்ன செய்யணும்? கிடைக்கணும். இது 2ம் கிடைச்சாதான் நீ யாராக மாற முடியும்னா ஒரு ஸ்பெஷலாக மாற முடியும். ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு என்ன செய்ய முடியும்னா நீ வர முடியும். ஒன்று, யாருக்கும் கிடைக்கல, அது எனக்கு மட்டும் தான் கிடைக்குது அப்படின்னா, பட் யாருக்கிட்டையும் அது இல்லை. ரெண்டாவது என்ன? எல்லாருக்கும் கிடைக்குது, எனக்கு அது இல்லை. அப்போ என்ன சொல்லுவான்? என்கிட்ட அதாவது உங்ககிட்ட உங்ககிட்ட என்கிட்ட போடான்ட்டு போயிடுவான். என்கிட்ட இல்லாதது உங்ககிட்ட இருக்குது, உங்ககிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்குது இல்லையா? இப்போ மந்திரவாதி சீமானுக்கு எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ணிட்டாங்க. இப்போ மந்திரவாதிக்கு என்ன இல்லை? அபிஷேகம் இல்லை இல்லையா? இப்போ இந்த ஜனங்க கட்டில்லாத ஒரு மந்திரத்தன்மை யார் கட்டு இருந்துச்சு? இந்த சீமோன் கட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மந்திரவாதி கட்டு இல்லாத பரிசுத்தாவை யார் கட்டு இருக்குது? ஜனங்க கட்டு இருக்கு. இப்போ ஜனங்களை விட இந்த மந்திரவாதி ஒரு ஸ்பெஷலாக மாறவே முடியாது. ஏன் மாற முடியாது? அவனை கிட்ட சொல்லுவான், உங்கள்கிட்ட மந்திரங்குது, என்கிட்ட அபிஷேகத்து போடான்ட்டு போயிடுவான். அப்போ என்கிட்ட இல்லாத ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட இல்லாத ஒன்று என்கிட்ட இருக்குது. இதுதான் ஏற்ற துணை. ஏற்ற துணை என்ன அர்த்தம்? என்கிட்ட இல்லாதது ஒன்று என் மனைவிக்கு இருக்கும், என் மனைவி கிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்கும். இதுதான் என்னது? ஏற்ற துணை. இதுதான் திருமணத்தில் ஏற்ற துணை. அப்படின்னா ஜோடி பொருத்தம் இல்லை, ஹைட்டு பொருத்தம் இல்லை, கலர் பொருத்தம் இல்லை, படிப்பு பொருத்தம் இல்லை, அது இல்லை. எது ஏற்ற துணை? என்கிட்ட இல்லாதது, அதாவது எனக்கு இல்லாத கிருபைகள் அவளுக்கு இருக்கும், அவளுக்கு இல்லாத கிருபை எனக்கு இருக்கும். இதை 2 கரெக்டான இடம். இதை வச்சு அதை மேட்ச் பண்ண, அதை வச்சு இதை ஆகாம அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னா குறைவு இல்லாமல் இருக்கும். ஏன்னா என்கிட்ட இல்லாதது அதை வச்சு செஞ்சிடறாரு. இப்போ அவகிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்குது, என்னை வச்சு செஞ்சிடறாரு. ஆகாங்க என்ன இல்லை? ஒரு வெற்றிடமே இல்லை, ஒரு தேவை அங்கே இல்லை. அதுதான் ஏற்ற துணை. அதுதான் ஏற்ற துணை. ஏற்ற துணைனாக்க ரசிக்கப்பட்டிருக்கணும், அது மட்டும் இல்லை. என்ன என் ஈக்குவல் படிச்சிருக்கணும், என் வேலைக்கு போகணும், என் ஈக்குவல் சம்பளம் வாங்கணும், அது அல்ல. சரியா? அது விருப்பம். இது ஏற்றது. என்ன? என்கிட்ட இல்லாத கிருபை அவங்ககிட்ட இருக்குது, அவங்ககிட்ட இல்லாத கிருபை என்கிட்ட இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா கிராமத்தில் முதல்ல ஏறு ஓட்டுவாங்க, இப்போ இல்லை, இப்போல்லாம் மாறி போச்சு. ஏறு ஓட்டுவாங்க. ஒன்று வலப்புற மாடு, இன்னொன்று இடப்புற மாடு. ஒன்று வலப்புறத்துல மாடு, இன்னொன்று இது 2ம் போட்டால் தான் ஏர் கரெக்டாக போகும். சரினா? 2ம் வலப்புற மாடே போட்டுன்னு வச்சுக்கோங்க, என்னாக்கும்? ஒரு பக்கமாக இழுத்து நிற்கும். ஏன்னா இதுக்கு என்ன செய்யாது? இடதுபுறம் போக தெரியாது. வலதுபுறம் அழைக்கிற மாடு, இடதுபுறம் அழைக்கிற மாடு, 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அது என்ன செய்யும்? அது கரெக்டாக அந்த நுகத்துடைய தூக்கினாலே அதுக்கு தானாக அப்படியே நின்றுக்கும். எது? வலது பக்கம் வைக்கிற மாடு வலது பக்கத்தை நிற்கும், இடது பக்கமாக இடது பக்கம். வலது பக்கத்தை மாட்டது இடது பக்கத்தில் வரவே வராது, கழுத்தை கொடுக்காது. எது? அந்த மாடு என்ன செய்யாது? அந்த நுகத்தடிக்க கழுத்தை நீட்டாது. நம்ம நுகத்தடித்து நல்ல பழகின மாடு, நல்ல பழகின சொன்னாக்க நாங்களும் மாட்டை பிடிச்சலாம் இழுக்க மாட்டோம். அப்படி நுகத்தடி தூக்கி நின்ன உடனே அந்த மாடு இதுக்கு நிற்கும், இந்த மாடு எங்கேயோ நாங்கள் பூட்டிட்டு ஈஸியாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் 2 ஒருவேளை தெரியாமல்
ஒருவேளை பக்கத்தில் எங்கிட்ட ஒரு மாடு இருக்குது, சரி உங்கள்கிட்ட ஒரு மாடை கொடுப்பா அப்படின்னு சில நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற மாடை பிடிச்சிட்டு வந்து ஏற்போட்டுவோம். அந்த மாடு எந்த மாடாக இருக்குன்னு சொன்னால் ஏதோ ஒரு மாடு ஏற்போட்டாது, அதுவும் வலது பக்கத்து மாடாக இருக்கும், எங்கிட்ட இருக்கிறது வலது பக்கத்து மாடாக இருக்கும். பார்த்தா இழுத்து நிற்கும். என்னையா இழுத்து நிற்கிது ஒன்றுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு கேட்டால் என்னையா அது போட்டவே மாட்டேங்குதுன்னா அவன் என்ன மாடுன்னு கேட்பான். உன் மாடு எந்த பக்கம் போட்டுவேன்? வலது பக்கத்து மாடு. என் மாடு வலது பக்கத்து மாடு. அப்போ இது என்ன செய்யாது? ஒரு நாள் ஏற ஓட்டாது. சரியா? அப்போ என்ன சொல்லுமா? எல்லாருக்கும் கிடைக்கிறது எனக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்காதது என்ன செய்யணும்? எனக்கு கிடைக்கணும். அப்போ தான் ஸ்பெஷலாக மாற முடியும். அப்போ தேவன் 2 நாள் என்ன கொடுக்குறாரு? மற்றவங்களுக்கு கொடுக்காதது உனக்கு மட்டும் குறிச்சதை உனக்கு என்ன செய்கிறேன்? கொடுக்குறேன். இதை பத்திரமா வச்சுக்கோ. 2வது என்ன? எல்லாருக்கும் கொடுக்குறதையும் உனக்கு கொடுக்குறேன். இப்போ என்ன கிடைக்கிது உங்கள்கிட்ட? எல்லாருக்கிட்ட இருக்கிறதும் உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்ட இல்லாதது உங்கள்கிட்ட இருக்குது. யூ ஆர் ஸ்பெஷல். இவ்வாறிய ஸ்பெஷல் நம்மளை வித்தியாசமான செய்கிற விசேஷத்தை மக்கத்தை நம்மளை மாற்றுக்கிறார். அப்போ தேவனுக்கு என்ன செய்கிறார்? எல்லாருக்கும் கொடுக்கறத நான் உனக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கிறது எனக்கு என்ன செய்யாமல் போயிடக்கூடாது, கிடைக்காம போயிடக்கூடாது. இப்போ எல்லாருக்கும் எல்லார் தலைமையில கையை வைக்கிற மாதிரி தான் இந்த சீமோன் மேலேயும் கையை வச்சார். யார்? பேதுருவும் யோவான். பேதுரு தான் கையை வச்சிருக்கணும், யோவான் சின்னவர், அதனால் வச்சிருக்க வாய்ப்புகள் குறைவு. அதனால் இப்போ பேதுரு என்ன செய்கிறாரு? எல்லார் மேலே கையை வைக்கிறார். அப்படி கையை வச்ச உடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்க? எல்லாரும் பரிசுத்தன அபிஷேகத்தை என்ன செய்யறாங்க? பெறாங்க. சீமோன் கையை தட்டி தட்டி பார்க்கறான், வரல. சீமோன் என்ன தண்ணி பார்க்கறான்? அவனை அந்நிய பாஷை பேசி பார்க்கறான். இவங்கள பேசுறது நம்மள என்ன செய்யறான்? நம்மளும் பேசணும். ஆகமத்தை என்ன செய்ய மாட்டிருக்குன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம பேசுறது உண்மையிலேயே ஆவில நிறைவு தான் பேசுகிறோமா இல்லை எல்லாரும் பேசுறதுமா நாமளும் பேசுகிறோமா யாருக்கு தெரியும்? பேசுகிறவங்களுக்கு தெரியும். 2வது நல்ல வளர்ந்தவங்க கையை வைக்கிறவங்களுக்கும் தெரியும். யாருக்கு? உன் மேலே கையை வைக்கும்போது நீ ஆவில நிரம்பி பேசுறியா இல்லை நீயா பேசுறியான்னு கையை வைக்கிற எங்களுக்கு தெரியும். கையை வைக்கிற எங்களுக்கு தெரியும். கையை வச்சா ஒரு மனுஷனோட அசுத்தாவி இருக்கிறதும் தெரியும், அசுத்தாவி இல்லாததும் தெரியும். அப்படி அதுக்கேற்றபடி ஒரு வளர்ச்சி நமக்கு இருக்கணும். அப்போ எல்லார் மேலே கையை வைக்கும்போது எல்லாரும் என்ன செய்கிறாங்க? பரிசுத்தன அபிஷேகத்தை பெற்றாங்க. எல்லாரும் என்ன செய்யுங்க? பரிசுத்தன அபிஷேகத்தை பெற்றாங்க. ஆனால் சீமோனுக்கு என்ன செய்யலை? கிடைக்கல. இப்போ கேட்கணும், என்னையா எல்லாரும் தான் ஞானஸ்நானம் எடுத்தாங்க? ஆமாம். எல்லாருக்கும் ஒரே சுவிசேஷம்? ஆமாம். எல்லாருக்கும் ஒரே பிரசங்கம்? ஆமாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கையை வைக்கிறார்? ஆமாம். அப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க? கையை நல்லா அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஆவில நிரம்புறாங்க. ஆனால் அந்த சீமோன் மட்டும் எப்படி செய்கிறான்? பிடிச்சி வச்சு கல் மாதிரி அப்படியே உட்காந்து நிற்கிறான். பிடிச்சி வச்ச பாட்டி சொல்லுவா, பிடிச்சி வச்ச புள்ளார் மாதிரி என்ன பண்ணி நிற்கிறான்? அப்படியே உட்காந்து நிற்கிறான். இல்லை அது என்ன செய்யும்? அப்படி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்கிறான்? இவரும் தலைவர் அடுப்படி இருக்கிறாரு. இவன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், ஆனால் என்ன செய்ய மாட்டிருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா இவன் தான் ஆய்வுன்னு கிடந்தான், எல்லாரும் அப்படியே உட்காந்துருந்தாங்க. இப்போ எல்லாரும் ஆய்வுன்றாங்க, இவன் கம்மனு உட்காந்துக்கிறான். புரியல இல்லையா? முதல்ல இவன் மந்திரவாதியாக இருக்கும் போது இவன் எப்படி பண்ணியிருந்தான்? ஜனங்கள் எல்லாரும் பிரமிச்சு கொண்டு இருந்தான் இல்லையா? அப்போ இவன் போய் அப்படி பண்ணியிருந்தான். ஜனங்களோட அடோ அப்படி பார்த்துருந்தாங்க. ஜனங்கள் எப்படி பார்த்தாங்க மாட்டா, இவனோட அப்படி பண்ணுறான் அப்படி பார்த்துருந்தாங்க இல்லையா? இப்போ ஜனங்களை என்ன செய்கிறாங்க? என்னென்னமா பண்ணுறாங்க? இவன் பார்த்தா என்னடா அது அப்படின்னு இவன் உட்காந்துக்கிறான். ஒன்றும் புரியல தானே? ஒரு காலத்தில் சீமோன் என்ன செய்கிறான்? மாயபத்தம் காட்டினா ஜனங்களை என்ன பண்ணாங்க? பிரமிச்சு அப்படி பார்த்தாங்க, என்னடா இப்படி பண்ணினுக்கிறான், இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு இல்லையா? ஆனால் இவன் போய் என்ன செய்கிறான்? இப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க? யாரெல்லாம் பிரமிச்சு உட்காந்து அவன்லாம் என்ன பண்ணுறான்? கையை தட்டுறான், குதிக்கிறான், ஆடுறான், என்னென்னமா பண்ணுறான். இவன் எப்படிக்கிறான்? இது என்னடா அது, இவன்லாம் அப்படி பண்ணுறான், நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? இப்படி உட்காந்துக்கிறோமே அப்படின்னு இல்லையா? வேடிக்கை பார்த்த காட்டுற கூட்டத்தை வேடிக்கை பார்க்குற மாதிரி வச்சுட்டா இருப்பாரு. வேடிக்கை காட்டின கூட்டத்தை வேடிக்கை பார்க்குற மாதிரி வச்சுட்டார். பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் இவன் தான் எல்லாரும் பிரமிச்சிருந்தான், இன்னைக்கு இவனை உட்கார வச்சுட்டு பார்க்குறான் அப்படின்னு. பாட்டி சொல்லுவான், தலையில் இருக்கிறவன் தலையிலே இருக்க மாட்டான், பாயில் இருக்கிறவன் பாயிலே இருக்க மாட்டான்பா அப்படின்னு பாட்டி சொல்லுவா. பழைய கதை இல்லையா? தரையில் இருக்கிறவன் பாய்க்கு சீக்கிரமா வருவான், பாயில் இருக்கிறவன் சீக்கிரம் தரைக்கு என்ன பண்ணிடுவான்? வருவான். அதனால் யாரும் என்ன பண்ணாத, ரொம்ப அற்பமாக நினச்சாதப்பா, யாரும் சீப் என்ன பண்ணிடாத, எடை போட்டுறாத. நீ பாயில் இருக்கிறவன தரையில் இருக்கிறவன் பார்த்து என்ன பண்ணாத. பாய் தரன புரியுதானே? பாயில் இருக்கிறவன வசதியானவன், தரையில் இருக்கிறவன் வசதி இல்லாதவன். வசதி இல்லாதவனை பார்த்து வசதி எப்படி பண்ணாத, ரொம்ப துள்ளாத. நீ சீக்கிரம் எங்கே போயிடுவேன்? தரையிலேருந்து பாயிலேருந்து தரைக்கு வந்துடுவேன். இந்த தரையில் இருக்கிற மாதிரி அவன் எங்கே போயிடுவான்? பாய்க்கு போயிடுவான். ரொம்ப கவனமாக இருக்குப்பா அப்படின்னு பாட்டி சொல்லி வச்சிருக்கிறான். சரியா? அப்போ அந்த மாதிரி நடக்குது பாருங்களேன். ஒரு காலத்தில் இவன் பார்த்து என்ன பண்ணியிருந்தான்? எல்லாரும் பிரமிக்க வச்சிருந்தான். இப்போ எல்லாரும் இவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? பிரமிக்க வச்சுட்டாங்க. அப்போ மற்றவங்களுக்கு கிடைச்சது யாருக்கு கிடைக்கல? சீமோனுக்கு கிடைக்கல. சீமோனுக்கு கிடைக்கல. அவனும் வசனம் கேட்டான், அவனும் விசுவாசிச்சான்,
அவனும் ஞானஸ்நானம் பெற்றான், அவனும் பிரசங்கம் கேட்டான், அவன் தலைமையில கையை வச்சாங்க இல்லையா? பிலிப்பு பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் கேட்டாங்க, அவனும் கேட்டான். எல்லாருக்கும் அர்ப்பணிச்சு அவனுக்கும் இருந்துச்சு. எல்லாரும் விசுவாசிச்சாங்க, அவனும் விசுவாசிச்சான். எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தான், அவனும் ஞானஸ்நானம் எடுத்தான். பேதுரு யோவான் வரும்போது இவங்களாம் பரிசுத்தாவியை பெறலையா? பரிசுத்தாவியை பற்றி என்ன செய்கிறாங்க? பிரசங்கம் பண்ணுறாங்க. எல்லாரும் கேட்டாங்க, அவனும் கேட்குறான். எல்லார் தலைமையில கையை வைக்கிறாங்க, இவன் தலைமையில கையை வச்சாங்க. எல்லாரும் அபிஷேகம் பெற்றாங்க. இவன் என்ன செய்யவே இல்லை? பெறவே இல்லை. ஒய் என்ன காரணம்? அது ஆசீர்வாதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் அபிஷேகம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சரியா? உங்களுக்கு அது எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அது ஆசீர்வாதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் அபிஷேகம் எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்றவனுக்கு கொடுக்கறதை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? நமக்கும் தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆமே. மற்றவனுக்கு கொடுக்கறத உனக்கு நான் என்ன செய்வேன், உனக்கும் நான் கொடுக்கும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் எல்லாருக்கும் கொடுத்தாரு, அவனுக்கு மட்டும் என்ன செய்யலை, கொடுக்கல. எனக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, எல்லாருக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குதா? எல்லாருக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதம் இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கிற அபிஷேகம் நமக்கு கிடைக்குதா? அப்போ கிடைக்கிற நம்ம என்ன செய்யணும்? அப்போ எல்லாரும் ஆஸ்வதிக்கப்படுறாங்க, நான் ஏன் ஆஸ்வதிக்கப்படலை? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குது, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, எனக்கு மட்டும் ஏன் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கல? ஒரே ஒரு நிறைய காரணம். ஒரே ஒரு காரணத்தை மட்டும் நான் சொல்ல நினச்சது வேற, ஆனால் வாசிச்சும் போது எனக்கு தேவன் ஒரு காரணத்தை உணர்த்ததுனால அந்த உணர்த்தப்பட்டதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இப்போ வாசிக்கல மீண்டும் 13:14. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு பெரிய அற்புதங்களை கண்டு பிரமித்தான். சமாரிய தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று. இங்கதான் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? மேல 2 பேருக்குள்ள வித்தியாசம். சீமோன் பேசுவை விசுவாசிச்சான், ஜனங்கள் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 13 வசனம் என்ன? அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான் இல்லையா? சீமோனும் விசுவாசித்து, விசுவாசம் என்ன? நம்பப்படுகிறவனின் உறுதி, காணப்படாதவையின் நிச்சயம் இல்லையா? இயேசு தெய்வம் நம்புறான், இயேசு தெய்வம்னு அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அடுத்த வசனம் தான் முக்கியம். என்ன? சமாரியர் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வெளிச்சமட செய்யும் பேதுரு கேட்பட்டார். அப்படின்னா இந்த 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? ஒன்று, இயேசு உண்மையான தெய்வம் அதோட நம்பிட்டு போயிட்டியா, இல்லை உனக்கு சொல்லப்பட்ட வேத வசனத்தை அப்செட் பண்ணி ஏற்றுக்கொண்டியா? இன்னைக்கு கேட்கறதுனால பிரயோஜனம் இல்லை. இயேசு தெய்வம் நமக்கு மட்டும் இல்லை, பிசாசு கூட அது தெரியும். யாரு? இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று நமக்கு மட்டுமில்லை, பிசாசு கூட கிளியரா தெரியும். அப்படின்னா வெறும் அந்த நம்பிக்கையில் மட்டும் நான் போயிட்டேன்னா எனக்கும் பிசாசுக்கு என்ன கிடையாது? ஒரு வித்தியாசமும் கிடையாது. எனக்கு பிசாசுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. எனக்கு யாக்கோபு கேட்ட சொல்லுவார், பிசாசும் விசுவாசி நீங்கள் தேவன் ஒருவர் என்று விசுவாசிக்கிறீர்கள், நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது என்று யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு சொல்றது என்ன செய்ய முடியுது? நம்ம கவனிக்க முடியுது இல்லையா? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து, அப்ப நீயும் விசுவாசிக்கிற, பிசாசு விசுவாசிக்குதுன்னா ஒரு மாற்றமும் கிடையாது இல்லையா? அப்ப பிசாசு விசுவாசிக்கிறதுக்கும் நம்ம விசுவாசிக்க ஒரு மாற்றத்தை நம்ம காட்டணும். அப்ப சமாரியர் என்ன செய்யறாங்க? விசுவாசிச்சாங்க, வசனத்தை என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. அதான் 8ஆம் வசனத்தை பாருங்க, 8ஆம் வசனத்தை பாருங்க. அதுக்கு முடிக்கிற 6ஆம் வசனம் அருமையான வசனம். அவனால் சொல்லப்பட்டதை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். மேல அற்புதத்தை கண்டாங்க, ஆனா வசனத்தை கவனிச்சாங்க. 2 கதை சொல்றாரு. ஒன்னு என்ன? பிலிப்புவான ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அப்ப அற்புதத்தை பார்த்தாங்க இல்லையா? அற்புதங்களை பார்த்தாங்க, ஆனா வசனத்தை கவனிச்சாங்க. எப்படி ஏற்றுக்கொள்ள முடிச்சு அவங்களால? அவன் ஏன் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு? கவனித்தார்கள். கவனிச்சாங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன செய்யறாங்க? கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்ன செஞ்சாங்க? அந்த வசனத்தை கவனிச்சாங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் சொல்றத கற்றுக்கொள்ள வேண்டும்,
இதை நான் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். இதை கற்றுக்கொள்ளணும். இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவத்தோடு கூட ஒரு செய்தியை கேட்கிறவர்கள் எவ்வளவு பேர்? இந்த செய்தியை என்ன செய்யணும்? நான் கற்றுக்கொள்ளணும், இந்த வசனத்தை நான் கற்றுக்கொள்ளணும், இந்த விஷயத்தை நான் கற்றுக்கொள்ளணும், இந்த சம்பவத்தை நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவத்தோடு. ஏன்னா கற்றுக்கொண்டா கத்த புத்தி செத்ததான்னு பாட்டி சொல்லி நிற்கிறான் இல்லையா? அப்போ ஒரு முறை கற்றுக்கிட்டோன்னா அது எப்போ செய்யாது? சாகிற வரைக்கும் மறக்காது. சாகிற வரைக்கும் மறக்காது. அப்போ இன்னைக்கு கேட்குற பிரசங்கம் நாளைக்கு மறக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு கேட்குற பிரசங்கம் நாளைக்கு என்ன செய்யணும்? கேட்டால் என்ன செய்யணும்? என்னமோ இப்போதான் புதுசாக வந்து உட்கார மாதிரி பார்க்குறோம் இல்லையா? நேற்று இதை சொன்னோம் அப்படின்னா ஆமாம் அப்படின்றோம் இல்லையா? என்ன காரணம் அப்படின்னா கேட்டோம், கவனிக்கல. அதான் பிரச்சனை. ஆனால் சமாரியர் என்ன செஞ்சாங்க? அப்போ இந்த சீமோன் என்ன பண்ணியிருக்கிறான்? அற்புதங்களை கண்டு பிரமிச்சான். அந்த வசனம் இப்போ 13 பாருங்க. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களை அப்ப இவன் எதை தான் பார்த்தான்? வெறும் அற்புத அடையாளம் தான் பார்த்தான். இவன் எதை கவனிக்கல? சொன்னதை கவனிக்கல. அதுதான் பிரச்சனை. அப்ப எனக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறது எனக்கு கிடைக்க மாட்டிருக்குது. எதை பார்த்த? இன்னைக்கு அற்புதங்களை பார்த்தியா? வசனத்தை கவனிச்சா? வசனத்தை கவனிச்சா அற்புதம் தானே நடக்கும். இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அற்புதத்தை கவனிக்க வச்சு வசனத்தை விட்டுட்டான். இப்ப தொடர்ந்து பாருங்க, 6ஆம் வசனம் தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து பாருங்க, 6ஆம் வசனம் தொடர்ந்து பாருங்க. எப்போ அந்த 6 பின்பகுதியை வாசிச்சுட்டு அது வாசி. அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேக அசுத்தாவி பிலிப்பு ஒன்றும் ஜெபம் பண்ணவே இல்லை. பிலிப்பு யாருக்கு என்ன செய்யல? ஒன்னும் கையை வச்சு என்ன பண்ணவே இல்லை, ஜெபம் பண்ணவே இல்லை இல்லையா? அப்ப இவன் என்ன கவனிச்சா? அவங்க 2 பேர் எழுதுறா பத்தி ஆவியான வித்தியாசம் எழுதுற பத்தியா? 13வது வசனத்துல எழுதுறாரு, அவன் எதை பார்த்தான்? அற்புதங்களை மட்டும் பார்த்தான் இல்லையா? அங்க பேய் போச்சு, இங்க நோய் போச்சு, அங்க அப்படி போச்சுன்றான் இல்லையா? இன்னைக்கு பார்க்குறோம் டிவியில் என்ன பார்க்குறோம்? இவங்க எதை போச்சு, அவங்க அதை போச்சு, அவங்க அதை போச்சுன்னுட்டு. சரியா? அங்க என்ன டிராமா நடக்குதுன்னு உனக்கு ஒன்றும் தெரியாது. அங்க என்ன டிராமா நடக்குதுன்னு உனக்கு ஒன்றும் தெரியாது. எங்க அங்க அப்படியே பயங்கரமா என்ன பண்ணுது? இதாவது இங்க பயங்கரப்படியாவது அப்படின்னு பார்க்கல. அங்க என்ன டிராமா நடக்குது உனக்கு தெரியாது. எதை கவனிக்காத? அற்புதத்தை கவனிக்காத. எதை கவனி? எதை கவனி? வசனத்தை கவனி. இப்ப வசனத்தை கவனிச்ச உடனே அவன் பார்த்தான், பிலிப் அற்புதங்களை கவனிக்கும் போது ஒன்றும் நடக்கல. அற்புதங்களையும் அதிசயங்களையும் இவங்க கவனிக்கும் போது இவங்களுக்கு ஒன்றும் நடக்கல. யாருக்கு? சமாரியா பட்ட மக்களுக்கு பிலிப்பு செஞ்ச அற்புதங்களையும் அதிசயங்களை கட்டும் போது ஒன்றும் நடக்கல. ஆனா வசனத்தை கவனிக்கும் போது இவர்களுக்கு அந்த அசுத்தம் என்ன பண்ணுது? இப்ப இதுவரைக்கும் அற்புதம் அங்கதான் பார்த்தாங்க, இங்க பார்க்கல. ஆனா எப்ப இங்க பார்த்தாங்க? அப்ப தனக்குள்ள எப்ப அற்புதம் நடக்கும்? வசனத்தை கவனிக்கணும். இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அற்புதத்தை அங்க பார், இங்க பார், அங்க பார், இங்க பார். இதுதான் முதல்ல ஏற்பனா சீமோன மந்திரம் என்ன பண்ணியிருந்தான்? பிரமிச்சிருந்தான். ஜனங்கள் எப்படி பார்த்துருந்தாங்க? இங்க பார், அங்க பார், அங்க பார், அங்க பாருந்தாங்க. எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டான் இல்லையா? நாமும் பார்த்தான். இதுவரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டோம். இதுக்கு நம்மளை யாரும் என்ன பண்ணிடக்கூடாது? இப்ப நம்ம வேடிக்கை பார்க்காம நம்மளை யாரும் என்ன பண்ணிடக்கூடாது? வேடிக்கை பார்த்துடக்கூடாது. என்ன செய்ய? வசனத்தை ஒழுங்கா கவனிக்கலாமான்னு பிலிப்பி சொன்ன பிரசங்கத்தை எப்படி கவனிச்சாங்களா? ஒருமனப்பட்டு கவனித்து. அப்ப வசனத்தை கேட்க கூடாது, வசனத்தை கவனிக்கணும். கவனிக்கணும் அர்த்தம், கவனிக்கணும் அர்த்தம் கற்றுக்கொள்ளணும். இந்த சொன்ன வசனம் சாக தூக்க அப்படி எழுப்பி கேட்டா கூட இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ண கேட்டா தூக்க நினைப்பட சொல்லணும். அததான் கற்றுக்கொள்வதற்கு அடையாளம் இல்லையா? கற்றுக்கொள்ள அடையாளம் என்ன? எப்ப கேட்டாலும் உனக்கு என்ன தெரியணும்? எப்ப கேட்டாலும் இந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் இதை சொன்னாங்க, இதை இந்த விஷயம் சொன்னாங்க, இவர் இந்த விஷயம் சொன்னாரு, இவர் இந்த விஷயம் சொன்னாரு, இவர் இந்த விஷயம் சொன்னாரு இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம் சாமுவேல் செபராஜ் அவன் யாத்திராக 2ஆம் அதிகாரத்தில் அந்த நாணல் பெட்டி பற்றி பேசினார். நாணல் பெட்டி, மோசையை கிடத்தின நாணல் பெட்டி இன்னும் எனக்கு அப்படியே பதிஞ்சிருக்கு, இன்னும் பதிஞ்சிருக்கு. நான் முதல் கேட்ட பிரசங்கம் டேனியல் பாச பிரசங்கம், கர்த்தருடைய ஆலயத்தில் நீதிமான் பனையை போல செழிப்பான்.
இதான் நான் கேட்ட முதல் பிரசங்கம். சர்ச்சில் போய் உட்காந்து நான் முதல் பைபிள் படித்தது கிடையாது, பைபிள் தொட்டது கிடையாது, ஒன்றும் கேட்டது கிடையாது. நான் சபையில் போயிட்டு உட்காந்து முதல் நான் சொல்கிறது கணிப்பு சரியா 22 வருஷத்துக்கு முன்னால் 22 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ண முதல் பிரசங்கம் நீதிமான் பனையை போல் செழிப்பான். பனைமரத்தில் என்னென்னலாம் இருக்குது. நாங்கள் பனைமரத்தில் ஊறி பனைமரத்திலே வளர்ந்தவன் சரியா, பனைமரத்திலேயே ஊறி பனைமரத்திலேயே பிறந்து பனைமரத்திலேயே வளர்ந்தவன். ஆனால் எனக்கு பனைமரம் எதுக்கெல்லாம் பயன்படுன்னு அவர் பேசுறது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. பனைமரத்தை பற்றி என்னென்ன இருக்குன்னு எனக்கு எல்லாம் தெரியும் சரியா. ஆனால் பனைமரத்தில் என்ன பெனிஃபிட்னு அவர் சொன்ன பிறகுதான் தெரியும். பனைமரத்தில் என்னெல்லாம் கிடைக்கும், எதெல்லாம் பண்ண முடியும், எதெல்லாம் சாப்பிட முடியும் பனைமரத்தில். அப்படியே பனைமரத்தை முழுங்கினாள் சரியா. பனைமரத்தில் முழுங்கினாலும் பனைமரத்துக்களே படுத்திருந்தாள் சரியா. கல் குடிச்சு நினச்சிடாதீங்க அது சரியா, அப்படி நினச்சிடாதீங்க. எங்களுக்கு அது ஞாபகம் இல்லை, நீங்கள் சொல்லுங்க அப்படி நினச்சிடாதீங்க. அப்படி இல்லை சரியா. அப்படியே பனைமரத்தை ஏன்னா எங்கள் நேரத்தில் பனைமரம் இருக்குது, இன்னும் இருக்குது. இப்போ போன வரிகள் கொஞ்சம் பிரித்து விட்டாங்க, அதில் 5 பனைமரம் இருக்குது சரியா. அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் பனைமரத்தில் என்னென்ன கிடைக்கும், என்னென்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லி பனைமரத்தை பற்றி அத்துப்படியே தெரியும். ஆனால் பனைமரத்தில் அந்த பொருள் எதுக்கு பயன்படுது, நான் பயன்படுத்திருக்கிறேனே தவிர இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி அந்த பனைமரத்தில் பயன்படாத பொருள் ஒன்றுமே கிடையாது. பனைமரத்தில் பயன்படாத பொருள் எதுவுமே கிடையாது. எல்லா பொருளும் பயன்படும், எல்லா பொருளும் பயன்படும் பனைமரத்தில். தென்னை மரத்தில் எல்லாம் பயன்படாது, தென்னை மரத்தில் எல்லாம் பயன்படாது, கொஞ்சம் காய்ச்சல் ஒன்றுக்கு பயன்படாது. ஆனால் பனைமரத்தில் அத்தனை அப் டு பாட்டம் வரைக்கும் அத்தனை அவயவங்களும் பயன்படும், அத்தனை பொருளும் பயன்படும். அத்தனைக்கு அவர் சொன்ன விளக்கம் 5 சொன்னார். 5 எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா சொல்ல வரேன்னா ஒரு செய்தி என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தோட கேட்கணும். ஏதோ நானும் செய்தி கேட்குறேன், நானும் பிரசங்க கேட்குறேன் அப்படி கேட்டக்கூடாது. பிரசங்கத்தை அவங்க கேட்கல, கவனித்தார்கள். கேட்கறது வேறு, கவனிக்கிறது வேறு. கேட்கறது வேறு, கவனிக்கிறது வேறு. அவங்க கவனிச்சாங்க, அப்செட் எடுத்து பிடிச்சிக்கிட்டான். ஆனால் அவன் எதை பார்த்தான், இந்த அற்புதத்தை மட்டும் பார்த்துட்டு போயிட்டான். வெறும் அற்புதத்தை மட்டும், இன்னைக்கு வெறும் அற்புதத்தை மட்டும் பார்த்துன்னு போகிறதுனால தான் மற்றவனுக்கு கிடைக்கிற நியாயமான ஆசீர்வாதங்கள் கூட இன்னைக்கு நமக்கு என்ன செய்ய மாட்டிருக்கு, கிடைக்க மாட்டிருக்கு. நம்ம தலைவனுடைய ஃப்ரெண்டு சரியா, இன்னைக்கு ரோடா சுத்தின்னு கிடக்கிறான். அவன் என்ன தெரியுமா, எங்க பேய் ஓடுது, எங்க நோய் ஓடுது. ஆனா இவனுக்கு ஓடல, ஊரெல்லாம் ஓடுது. ஆனா யாருக்கு ஓடல? அவன் சொல்ற இந்த சரௌண்டிங்ல எத்தனை ஊர்ல எத்தனை சபைக்கு அத்தனை சபைக்கு மனுஷன் போய் வந்துட்டான் சரியா. இங்க நான் வராதன்னு சொல்லிட்டேன், இங்கே நீ வராத, நீ கிளம்புப்பா, இங்கே நீ வரவே வராதன்னு கிளம்பணும் சரியா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நிலம், அருமையான மண் சரியா. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது சரியா, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அருமையான மண், நல்ல நிலம். அவங்க நிலத்துக்கு போயிருக்கிறேன், நல்ல பம்ப் செட்டு, கரண்ட்டு கிணறு நல்லா இருக்குது, அருமையான மண். இந்த பக்கம் மண் இல்லை, அந்த மண் அருமையான மண், அவ்வளோ மண். அதை கிராம சொன்னால் தங்கம் போட்டு தங்க விளையாடும் அந்த மாதிரி மண். ஆனால் அவன் கிடைக்கிறானாக்க ஒரு பைத்தியக்கார மாதிரி பின்னாடி ஒரு வாட்டர் பாட்டில் 2 துணியை வச்சு சைக்கிளை கட்டின்னு அப்படியே பைத்தியக்கார மாதிரி சுற்றின்னு தரமாறான். ஏன் தெரியுமா, நாட்டப்படலை. அவன் எதை பார்த்தா, அங்கே போன பேய் ஓடுது, இங்கே போன பேய் ஓடுது, உனக்குள்ள எப்போ ஓடுறது. அவனை ஆரம்பத்தை எவ்வளோ நான் பயன்படுத்தி பார்த்தேன். சபையில் பாட்டெல்லாம் பாட விட்டவனை, சபையில் பாட்டெல்லாம் பாட விட்ட போகும்போது அவனை ஊழியத்துக்கு தினந்தோறும் கூட்டிட்டு போவான் ஊழியத்துக்கு. ஆனால் இன்னைக்கு அவன் நிலைமை என்ன, நாட்டப்பட்ட அனுபவம் இல்லை. அவன் எதை கவனிக்கல, வசனத்தை கவனிக்கல. அவனுக்கு பழைய ஏற்பாடு பேசவே கூடாது, பழைய ஏற்பாடு கண்டிச்சு பேசவே கூடாது. அற்புதத்தை பேசணும், அதிசயத்தை பேசணும், விடுதலையே பேசணும். ஆனால் இவனுக்கு எப்போ விடுதலை வர்றது, இன்னைக்கு வரைக்கும் வரல. இதுக்கு மேலே வருமானா, இதுக்கு மேலே வராது, இதுக்கு மேலேயும் வரா. என்ன நான் சொல்ல வரேன்னா, ஜனங்கள் எல்லாரும் பார்த்தாங்க, 2 பேரும் ஒரே பிரசங்கம் தான் பார்த்தாங்க. சீமோனும் அதே பிரசங்கம் தான் கேட்டான், ஜனங்களும் அதே பிரசங்கம் கேட்டாங்க. ஜனங்களும் அற்புதத்தை கண்டாங்க, சீமோனும் அற்புதத்தை கண்டான். சீமோன் அற்புதம் மட்டும் பிடிச்சிக்கிட்டான். ஆனால் ஜனங்க அற்புதம் போடாது, அந்த அற்புதத்தை விட்டுட்டு வசனத்தை பிடிச்சாங்க. வசனத்தை பிடிச்சா எனக்கு அற்புதம் தானா நடக்கும் என்று ஜனங்கள் சமாரியல் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று. அப்போ எதை கவனிச்சாங்க அப்போஸ்தலருங்க? அவன் ஞானஸ்நானம் எடுத்ததை பற்றி கவனிக்கல, என்ன அற்புதம் ஸ்பிரிட் என்ன அற்புதம் செஞ்ச அதெல்லாம் கவனிக்கல. எந்த வசனம் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க,
அப்ப எல்லாருக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதம் எனக்கும் கிடைக்கணும்னா நான் யாரா இருக்கணும்? அற்புதத்தை பார்த்து அலைகிற நபரா இருக்கக்கூடாது, வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற நபரா இருக்கணும். அப்ப வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபரா இருந்தா எனக்கு அற்புதம் தானா நடக்கும். அற்புதத்தை பார்த்து போறதுனால அற்புதம் நடக்காது. அற்புதங்களை பார்த்து போறதுனால என்ன செய்யாது? அற்புதம் நடக்காது. சரியா? அற்புதம் பார்த்து என்ன செய்யாது? அற்புதம் நடக்காது. பேய் சர்ச்சில் மட்டும்தான் போதா? பேய் சர்ச்சில் மட்டும்தான் போதா? மற்ற இடத்துல கூட தான் போகுது இல்லையா? அப்ப அங்க போகணுமா? இல்ல, அங்க போனாலும் பேய் போகுது, இங்க போனாலும் பேய் போகுது. அப்ப எங்க பண்ணலாம்? சரி, அங்கே போயிட்டு வரலாமா? அப்ப நமக்கு என்ன தரணும்? போலியான அற்புதங்கள், போலியான அதிசயங்கள் கடைசி நாள் நடக்கும் என்று உபாகமத்தில் மோசே சொல்லிட்டார். கடைசி நாட்களில் போலியான அற்புதங்களும் போலியான அதிசயங்களும் என்ன செய்யும்? நடக்கும் என்று அவன் சொல்லப்பட்ட அதிசயம் நடந்தா கூட அங்க வசனம் இருக்க கவனி என்று சொல்லி உபாகமத்தில் ஆண்டவன் என்ன செய்யறாரு? மோசே மூலமா ஆண்டவன் என்ன செய்ய நமக்கு சொல்லி வைக்கிறார். அப்ப நமக்கு என்ன விளங்கிக்கணும்? எல்லாரும் பார்த்தாங்க, ஜனங்களும் பார்த்தாங்க. நான் சொல்றேன், இந்த அற்புதத்தை நான் பார்க்கல, எனக்கு தேவை என்ன? வசனம். அந்த வசனத்தை பிடிச்ச பத்தியா? அப்போ ஒரு சபையில எதை கவனிக்கணும்? அற்புதத்தை கவனிக்கூடாது, வசனத்தை கவனிக்கணும். அப்ப வசனத்தை கவனிச்சா இந்த வசனம் உள்ள போன உடனே உள்ள கரைப்பையெல்லாம் தானா போகுது. வசனம் உள்ள போன உடனே அப்ப பிசாசு பார்த்தா இந்த வசனம் இவனுக்கு உள்ள வந்துடுச்சுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? இந்த பிசாசு பிடிச்சவங்களை பாருங்க, பைபிள் படிச்சோன்னா படிக்க மாட்டாங்க, அப்படியே கொட்டாயா விடுவாங்க இல்லையா? அவங்களை என்ன செய்ய முடியாது? இதை படிக்க முடியாது. இதை இடத்தாலே என்ன வரும்? அப்படியே அழகா தூக்கம் வரும். ஏசி ரூமில் பட்டு அப்படியே தொண்டை வரலாம் சாப்பிட்டு அப்படி ஈஸியாக படுத்து அப்படி தூக்கம் வரும். அந்த மாதிரி என்ன வரும்? பைபிளை தூக்கினாலே தூக்கமா வரும். என்னன்னா விஷயம் ஒன்றும் இல்லை, உள்ளக்கிற சாத்தான் இது உள்ள போயிடுச்சா நான் என்ன செய்ய முடியாது? இது வசனம் உள்ள வந்துட்டா நான் என்ன செய்ய முடியாது? உள்ள இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணு? மகனே மகளே என்ன பண்ணு? அற்புதத்தை பாரு, கையை தட்டு, எல்லாம் பண்ணு. இந்த வசனம் மட்டும் என்ன பண்ணாத? உள்ள கொண்டு போகாத. நிறைய பேர் பண்ண பைபிள் படிப்பாங்க, சிந்த பொருள் எங்கே கிடைக்கும், அவங்க என்ன படிச்சாலும் அவங்களுக்கே புரியாது. அதையும் தான் சில பைபிள் படிப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனா சிந்த முழுசும் வேற எங்கேயோ இருக்கும், வாய் மட்டும் படிச்சுட்டு இருக்கும். இதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரே வசனம் படிச்சாலும் எங்க போயிடணும்? உள்ள போனா வசனம் உள்ள போச்சு, பேயெல்லாம் வெளியே போயிடுச்சு இல்லையா? அழகா பாருங்க. அநேகர் இருந்த அசுத்தாவி மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு கொண்டு அவனை விட முடிச்சு. நான் ஓடி போயிடறேன், நான் இனிமே இருக்க முடியாது. ஏன்? வசனம் உள்ள போயிடுச்சு. வசனம் உள்ள போச்சு, பிசாசெல்லாம் வெளியே போகுது. அநேக திமிர்வாதக்காரனும் சப்பானிகளும். அப்ப நோயும் பேயும் போறது என்னங்க வழி? அவ்வளவுதாங்க. அற்புதத்தை பார்க்காத. அங்க போனா பேய் போகும், இங்க போனா நோய் போகும், எங்க போனாலும் போகாது. வசனம் உள்ள போனாதான் போகும். வசனம். அப்ப ஏன் அவங்களுக்கெல்லாம் போச்சு, உனக்கு ஏன் போல? அவன் வசனத்தை கவனிச்சான், போயிடுச்சு. சரியா? நீ வசனத்தை கவனிக்கல, போல இல்லையா? எங்க போனா அதான் பாக்குற. எங்க போனா அவங்க தலைமையில கை வைக்கணும். ஊழியக்கார கை வைக்கிறது ஆசீர்வாதம், பிளஸிங். ஊழியக்கார கை நான் சொல்றேன், யார் வந்தாலும் மேக்சிமம் அவாய்ட் பண்றதுல மேக்சிமம் எனக்கு தேவன் தொட்டு கத்த கிரியை நடக்கணும். நம்ம சொன்ன கத்தின செய்வாரு, அந்த அதிகாரத்தை கத்தின செய்யறார், கொடுக்கிறார். அதனால மேக்சிமம் நான் தொடர்ந்து தயங்க விட மாட்டேன், தொடுவேன். ஏன்னா சொல்ல போறேன்னா, ஊழியக்காரன் கையை வைக்கிறது பெரிய நமக்கு ஆசை, தப்பு இல்லை. மாறாக என்ன, கையை வைக்கிறதுல மட்டும்தான் அற்புதம் நடக்கணும், தப்பு. கையை வைக்கிறதுல மட்டும் என்ன செய்யற அற்புதம் நடக்குதுன்னா தப்பு. ஆனா கையை வைக்க என்ன செய்யறாரு? பேதுருவும் யோவானும் கையை வைக்கிறதுக்கு முன்னாடி வசனத்தை சொன்னாங்க. அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்ட உடனே கையை வச்சாங்க, அபிஷேகம் கிடைச்சிருச்சு. இதான் நீதிமொழிகள் 1 வாசிக்கிறோம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவியை உங்கள் மீது வைப்பேன் அப்படின்னு நீதிமொழி 1 அதிகாரத்துல ஞானி சொல்லுவார். என்ன சொல்லுவார்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு என்ன செய்யுங்க? திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியை உங்க மேல என்ன செய்வேன்? அமர பண்ணுவேன். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு என்ன செய்வேன்? எப்ப கொடுப்பேன்? உள்ள எடுத்துக்கோ. அந்த வார்த்தை ஆசுவாதமா இருக்கலாம், கடிந்து கொள்றதா இருக்கலாம், கண்டனமா இருக்கலாம், எச்சரிக்கிறதா இருக்கலாம், புத்தி சொல்றதா இருக்கலாம், திருத்ததா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். வார்த்தை எப்படி இருக்கும்? ஆறுதலாகவும் இருக்கும், தேர்தலாகவும் இருக்கும், வாக்கு தத்தமாகவும் இருக்கும், வசனமாகவும் இருக்கும், கண்டிக்கிறதாக இருக்கும், வெற்றதாகவும் இருக்கும், இருதயம் குத்துறதாகவும் இருக்கும் இல்லையா? ஆதி சொன்னாங்க, இருதயம் குத்தப்பட்டவர்களாய். அப்படிதான் பைபிள் சொல்லுது. இருதயம்
இருதயம் குத்தப்பட்டவளா. அப்படியா நாங்கள் என்ன செய்யட்டும்? யோவான் ஸ்நானகர்கிட்டையும் கேட்டாங்க, பேதுருகிட்டையும் கேட்டாங்க, அப்படியான சகோதரர் நாங்கள் என்ன செய்யட்டும்? இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் அப்படிதான் பைபிள் சொல்லுது இல்லையா? அப்ப குத்தமா வசனம் குத்தம். அப்ப என்ன பண்ணு? குத்தனா சரி பண்ணிடு. குத்தனா விட்டுடு. குத்தல் என்ன பண்ணிடு? குத்தல்னா விட்டுடு. குத்தனா என்ன பண்ணு? குத்தனா சரி பண்ணிக்கோ. என்னை தான் சொன்னாங்க அப்படி திருப்பிக்காத. நீ என்ன பண்ற? என்னை தான் அப்படி திருப்பிட வச்சுக்கோயேன், இந்த வசனம் வேற போயிடும். இருதயம் அப்படியே இருக்கும். ஒரு நாள் மற்றவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. கிடைக்க கூடாதுன்னு சொல்லவில்லை, கிடைக்காதுன்னு சொல்றேன். ஒரே இடத்துல இருக்கிறான், ஒரே சர்ச்சு, ஒரே பாஸ்டர், ஒரே பிரசங்கம், ஒரே கை வைக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் கிடைக்குது, அவனுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அவன் அற்புதத்தை பார்த்தான ஒளிய அவன் எதை பார்க்கல? வசனத்தை பார்க்கல. வசனத்தை பார்த்தவனுக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு, வசனத்தை பார்க்காதவனுக்கு என்ன செய்யாம கொடுக்காம போயிட்டா. அப்ப எல்லாருக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதம் எனக்கும் உனக்கும் கிடைக்கலன்னா நம்ம எதை பார்க்கணும்? அற்புதங்களை பார்க்க கூடாது, வசனத்தை பார்க்கணும், வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருந்தா மற்றவனுக்கு கிடைக்கிறது நமக்கும் கிடைக்கும். கண்ணபடி ஜெபம் பண்ணாங்களா? விளக்கமா பேச நேரம் இல்லை, டைம் ஆச்சு, முடிக்கிறேன். கண்ணபடி ஜெபம் பண்ணாமா? பரிசுத்த பிதாவே நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தை நம்ம நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் ஆண்டவரே துதிக்கிறோம், வெறும் அற்புதங்களை மட்டும் நாங்கள் கண்டு நாங்கள் கவனிச்சிருந்தோம்னா எங்களை மன்னிங்க. அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், இதுக்கு மட்டும் நாங்கள் முக்கியத்துவம் படுத்தியிருந்தா எங்களை மன்னியும். அற்புதங்கள் எப்போ நடக்கும்? வசனத்தை கவனிச்சாலே நடக்கும், வசனத்தை ஏற்றுக்கொண்டாலே நடக்கும், வசனத்தை அப்செட் பண்ணிக்கிட்டாலே அற்புதங்கள் தானா நடக்கும். அநேக அசுத்தாவிகள் புறப்பட்டு சத்தமிட்டு போயிடுச்சான். இதுக்கு மேலே வரமாட்டேன், நான் போயிடுறேன், நான் விட்டுடுன்னு ஓடிடுச்சு. அநேகருடைய திமிர்வாத குணமாக்கப்பட்டார்கள், அநேக சப்பானிகள் குணமாக்கப்பட்டாங்க. வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு, வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு, வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இன்னைக்கு பிசாசு பார்த்தான், வசனத்தை கவனிக்காத, அற்புதங்களை பார்த்து ஓடு, அற்புதங்களை பார்த்து ஓடிக்கிட்டு இரு. அங்கே ஓடு, இங்கே ஓடு, அவங்களுக்கு பண் பண்ணு, இவங்களுக்கு பண் பண்ணு, அவருக்கு பண்ணி செவருக்கு பண்ணு, எவருக்கும் பண்ணாதங்க. வசனத்தை உள்ள கொண்டு வா, அற்புதம் தானா நடக்கும், அற்புதம் தானா நடக்கும், அதிசயம் தானா நடக்கும், விடுதலை தானா கிடைக்கும், சுகம் தானா கிடைக்கும். நீங்க சுகத்தை அங்கே ஓடுறோம், அவங்க போனா போயிடும், இங்கே போனா எங்கே ஓனா நடக்காதுங்க. அற்புதம் நடக்குன்னா வசனத்தை உள்ள கொண்டு வா, வசனத்தை உள்ள கேட்டுக்கோ. வசனத்தை விட்டுட்டு அற்புதம் ஊர் உலகமெல்லாம் சுத்தி பிரயோஜனம் இல்லை, ஊர் உலகமெல்லாம் சுத்தி பிரயோஜனம் இல்லை. நீ இருக்கிற இடத்துல உனக்கு அற்புதம் நடக்கும், நீ இருக்கிற இடத்துல உனக்கு அதிசயம் நடக்கும், நீ இருக்கிற இடத்துல கத்த குணமாக்குவார், நீ இருக்கிற இடத்துல உனக்கு விடுதலையாக்குவார். என்ன செய்? வசனத்தை கவனி, வசனத்தை ஏற்றுக்கொள். அப்போ என்ன அறிவிக்கப்பட்டது? சமாரியர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனா அந்த சீமோன மற்ற தனியா சொல்றாரு, அவன் விசுவாசிச்சான், அற்புதம் பிரமிச்சு, அவ்வளவுதான். வசனத்தோட சம்மதம் இல்லை, வசனத்தை ஏற்றுக்கொள்ளல, வார்த்தையை பிடிக்கலவன், வசனத்தை பிடிக்கல. இன்னைக்கு வார்த்தையும் வசனமும் இன்னைக்கு பிடிச்சிட்டோன்னா அற்புதங்கள் தானா நடக்கும், அதிசயங்கள் தானா நடக்கும். வசனத்தை பிடிச்சிக்கோ, வசனத்தை கற்றுக்கொள், வசனத்தை போடு, வசனத்தை உள்ள கொண்டு போ, வசனத்தபடி வாழ ஆரம்பிச்சிடு, வசனத்தபடி பிடிச்சிக்கோ, வசனத்தபடி ஜீவிக்க ஆரம்பி. எது தொட்டாலும் இந்த வசனத்தபடி இருக்கா, வசனத்தின்படி இருக்கா, வசனத்தபடி இருக்கா, நான் செய்யறது வசனத்தபடி இருக்கான்னு வசனத்தை கவனிச்சுப்பார், வசனத்தை கவனிச்சுப்பார், வசனத்தபடி வாழ கற்றுக்கோ. அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் தானா நடக்கும். பரிசுத்த பிதாவே, இவரோட கடந்த நாட்களில் இந்த சீமோன் மந்திரவாதியை போல வெறும் அற்புதங்களை மட்டும் நாங்கள் கண்டு வசனத்தை விட்டு விட்டதுனால தான் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலை. மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்கல. மற்றவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்காத போனதுக்கு அற்புதங்களை கண்டு வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போனது தான் என்று சொன்னான். இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கத்த கிருபையாக இறங்கி எனக்கு இரக்கம் பாராட்டி, தயவு பாராட்டி, இனி வசனத்தை கவனிப்பேன், வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவேன், வசனத்தின்படி வாழ்வேன். அதுதான் என் வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வரும், அதுதான் எனக்கு அற்புதத்தை கொண்டு வரும், அதுதான் ஆசோத்தை கொண்டு வரும். மற்றவர்களுக்கு கிடைக்கிறது எனக்கும் கிடைக்குமானால் நானும் வசனத்தின்படி வாழ, அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறதை போல நாங்களும் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வாழ அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கும் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் கொடுத்து எங்களையும் ஆசீர்வதிங்கப்பான்னு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறியோ அதே போல ஏற்றுக்கொள்ள அர்ப்பணிச்சிருக்கிற பிள்ளைகளுக்கும் அதே ஆசீர்வாதம்
ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் காத்துக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். ஆளுகை செய்யுங்க, ஆசை வச்சு காத்துக்கோங்க. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. கரம் இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் எங்கள் கூட இருந்து இந்த நாள் முழுவதும் என்னென்ன செய்ய வேண்டுமோ உம்மோடு கூட இணைந்து நீங்கள் போடுற பிச்சையிலிருந்து நாங்கள் செஞ்சு முடிக்க கிருபைகளை தந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க சாமி. கரங்கூட இருக்கட்டும். நாம் மையப்பட்டோம். ஆளுகை செய்து ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போயிடணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சலுபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. கத்தனை ஆஸ்வதிப்பான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.